இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். பௌர்ணமி சாயங்காலம் 5:52 வரைக்கும் இருக்கும். பிரதம அப்புறம் வந்துடும். மக நட்சத்திரமும் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு போயிட்டு பின் பூர நட்சத்திரம் வந்துடும். இந்த முக்கியமான நாள் எதுக்குன்னாக்கா இன்னைக்கு ஹோலி பண்டிகை என்கிற வண்ணமயமான வசந்தோஸ்தவம், காமனை தகம் செய்தவுடன் வரக்கூடிய பண்டிகை. பிறகு வரக்கூடியதானது சந்திர கிரகணம். இன்னைக்கு அந்த சந்திரனின் கிரகண விஷயமும் இன்னைக்கு உண்டு. இந்தியாவில் தெரியாது, இருந்தாலும் கிரகணம் உண்டு. சில கோயில்கள்லாம் இன்னைக்கு நடை அடைப்பதும் உண்டு. ஆனால் இந்தியாவில் தெரியாதுங்கிறது ஃபேக்டர். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் மத்தியான வேலை 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. பூர நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்றைய நாளிலே சுகர்மம் என்கிற நாமயோகம், பவம் என்கிற கரணமும் உண்டு. சுகர்மம் அப்படின்னாலே இந்த பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லும் இல்லையா, அந்த விஷயம். வீடு கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, கல்யாணத்துக்காக முன்னின்று பெயிண்ட் அடிச்சுக்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது, புதுசா எதனா பதவி பிடிச்சிக்கிறது, இப்படி மங்களகரமான காரியங்கள் செய்வது. பவமும் மங்களகரமான காரியங்கள் செய்தால் நல்லது. இன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு, அதனால சந்தோஷமா நிறைய காரியங்கள் நல்லதை செய்யலாம். ஹோலி பண்டிகையான வசந்த உற்சவம், வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய நாள். அதனால கலர்ஃபுல் டே இன்னைக்கு. இன்றைக்கு அந்த பூரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம். கிரகசாந்தி செய்வது, மாடு வாங்கிறது, வியாதியஸ்தர்கள் குளிப்பது நல்லது. கடக ராசி அன்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் இருக்கிறாரு. அங்கே கூடவே சேர்ந்து அமரக்கூடியதானது கேது. 2ஆம் இடத்துல குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு இந்த கேது பார்க்கக்கூடியது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன், புதன், செவ்வாய், ராகு அப்படின்னு இருக்கு. அந்த புதன் வக்கரகதியிலும் இருக்கிறார். அதனால 12ஆம் இடம் வக்கரகதியில் இருந்தால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும்னு அர்த்தம். அதனால நிறைய அலைச்சல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நாள் இன்று. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு காலையிலேயே நீங்க எழுந்துக்கிடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் கேட்டு விட்டு இந்த நாளை கொஞ்சம் அமைதியா துவங்குங்கள். நன்றாக இருக்கும்.